இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து திருச்செங்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்றைய இளைய தலைமுறைகள் அரசியல் விழிப்புணர்வு நிறையவே இருக்கு. காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லார் கையிலுமே செல்போன் இருக்குது. குழந்தை கையில கூட செல்போன் இருக்குது. ஆனா இந்தியாவில் என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா விஷயத்தையும் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம முதியோர்களுக்கு தெரிஞ்சதை விட இளைஞர்களுக்கு அதிகமாகவே தெரியுது. அரசியல் ரொம்ப முக்கியங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. ஏன்னா நீங்கள் நிறையா தலைவர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதால இருந்து, கருணாநிதியில இருந்து, இப்போ உள்ள இளைஞர்கள் அவங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு சக்தி ஒன்று உருவாகி இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவருக்காகங்கிறது ஒரு பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட எப்படி சொல்ல நிலைப்பாடுன்னு சொல்லுவாங்க, அரசியல் நிலைப்பாடு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இப்போ உள்ள ஒரு இளைஞர்கள் எல்லாருமே இப்போ நிறையாவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ உள்ள சோசியல் மீடியா எல்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அதில் இளைஞர் எல்லாருமே நல்ல விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. அரசியலுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க, பயணிக்கிறாங்க. இப்போவும் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேத்துக்கு இருக்கு, நிறைய பேத்துக்கு இல்லை. இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் போராட்டம், நிறையா விஷயம் பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, தப்பாக பண்ணுறதுக்கு எடுத்து சொல்கிறாங்க, இது மாதிரி கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சில பசங்க இப்போ வர சந்ததிகளுக்குள்ள நிறைய பேருக்கு இல்லை. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், இல்லாதவங்க நிறையாவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசியல்லாம் என்னங்கிறது உள்ள பூந்து பார்த்தா தான் தெரியும். வெளியிருந்து போராட்டம் பண்ணுறாங்க, எனக்கு என்னன்னு நிறைய பேர் போகிறாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. நமக்கானதை நமக்கு தேவைங்கிறத நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். இன்றைய தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வு என்பது சுத்தமாக இல்லை. அரசியல் என்றால் என்ன நினைத்து விட்டுகிறார்கள் என்றால், இதற்கு முன்பாக இருந்தவர்கள் ஊழல்வாதிகள், ஊழல் செய்கிறார்கள் நினைக்கிறார்கள். இவர்கள் எதிர்காலத்தில் நாம் புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று எண்ணி சினிமா படம் போல் நினைத்து விடுகிறார்கள். டெக்ஸ் வைத்தால் போதும், அரசியல் கட்சி தலைவர்கள் பெயர் சொன்னால் போதும் என்று நினைத்து கொண்டு அந்த பெயரை பயன்படுத்தினால் நம்ம அங்கே அரசு அலுவலக பணிகள் நடக்கும், அவ்வாறு தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் என்பது மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைத்து அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு முன்னின்று நடத்துவதுதான் அரசியலின். அந்த அரசியல் தாக்கம் என்பது தற்போது இளைஞர்களிடம் சுத்தமாக இல்லை. அரசியல் விழிப்புணர்வு இருக்கிற பகுதி இளைஞர்கள் இருக்கிறாங்க. 1% இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்களா, பெரும் பகுதியினர் அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்களா இருக்கு. பொது உடைமை கட்சி கூட்டம்னா தன்னால பொதுமக்கள் அதிகம் சேர்ந்து நின்று கேட்பாங்க. வேற கட்சிக்காரங்களோ மாற்று கட்சிக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பொதுமக்கள் அதிகம் கூடி என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நின்று கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அவங்க கட்சி நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற நிலைப்போக்கில் தான் இருக்குது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளும் அந்த இலவசம் இந்த இலவசம் கூட்டத்தை கூட்டுறதுக்கு பணம் சாப்பாடுன்னு அதை இதையும் கொடுத்து மக்களோட உணர்வுகளை மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த போக்கெல்லாம் மாறினா தான் அரசியல் விழிப்புணர்வு பொதுமக்களிடையே பரவணும். இப்போ இருக்கிற இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா, அரசியல்னா ஏதோ 4 போஸ்டர்ல நம்ம போட்டோ பெருசா போட்டா போதும், அல்லது ஒரு ஃப்ளெக்ஸ்ல நம்ம போட்டோ பெருசா போதும், கோயில் திருவிழாக்கு அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு 4 பசங்க சேர்ந்து அல்லது 4 இளைஞர்கள் அல்லது பெண்கள் சேர்ந்து ஒரு போட்டோ போட்டு கீழே பேர் போட்டு மாவட்டம், வட்டம், நகரம்னு போட்டாலே அதுதான் அரசியல் பணின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான அரசியல் பணின்றது தெருக்கள்ல, வீதிகள்ல இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள்ல அதை சம்பந்தப்பட்ட அதிகாரி யாரு, அவங்கள்ட்ட மனுவை கொடுத்து அதை சரி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அல்லது சரி பண்ணலைன்னா அவங்கள எப்படி செயல்பட வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அரசாங்க ஊழியரும் மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடிய வேலைக்காரர்கள். அவர்களை பொருத்தமான முறையில எப்படி அவங்கள செயல்பட வைக்கணும். சில நேரங்கள்ல நல்ல அதிகாரிகளும் கிடைப்பாங்க, ஆனா அவர்களை கையாளுற இருக்கக்கூடிய அரசியல்வாதி சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும். எந்த ஒரு அரசு அதிகாரி அலுவலகங்களுக்கு போனாலும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான தலைமுறை அண்ணன் வாழ்கன்னு ஜேன்னு போட்டாலே அரசியல் நினைச்சிடறாங்க. அப்படி இல்லை. அரசியலை இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய வகுப்பறையில இருந்து தொடங்கணும். அது எப்படின்னா, அவங்கள ஆர்கனைஸ், ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு எப்படி நடக்குது அதை ஒருங்கிணைக்கணும். ஒரு தைப்பொங்கல் விழா, சமத்துவ பொங்கல் விழா நடத்துதுன்னா அதுல எல்லாத்தினுடைய பங்களிப்பும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த வகுப்பினுடைய தலைவரா இருக்கணும். அந்த வகுப்பினுடைய தலைவரா அவங்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் அவங்க அங்க இருந்துதான் அரசியல் பாடத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை அவங்க கத்துக்க முடியும். இப்படி கத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்ன, அவர்கிட்ட எந்த பிரச்சனையை கொண்டு போகணும், எந்த பிரச்சனையை கொண்டு போகக்கூடாது, அவர் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ண முடியும்ன்ற விவரமா அவங்க அரசியலை கத்துக்க முடியும். இது இல்லைன்னா கரூர் வேலுச்சாமிபுரத்துல போல நடந்த ஒரு மோசமான நிகழ்வு தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது இனி வருங்காலத்துல தடுக்கணும் அப்படின்னா
இளைஞர்கள் முக்கியமா 18 வயசு நிறைவடைஞ்சவங்க வாக்காளர் ஆயிட்டாலே அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அரசியல்ன்றது பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ்னு எவ்வளவு பெரிய தத்துவ ஞானிங்க அரசியலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்ற முதல்ல பிராக்டிக்கலா ஃபீல் பண்ணி அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்.